அப்போ இந்த இட்லியை இன்னும் நம்ம வந்து ஆரோக்கியமானதாக மாற்றுவது எப்படி? பச்சை பயிறுங்க. பச்சை பயிறு தோசை கேள்விப்பட்டிருக்கோம், சுண்டல். தாராளமாக நீங்க இட்லி செய்யலாம். இந்த பச்சை பயிறு அப்படின்னு சொல்றது அரிசியோட நீங்க ஊற வைத்து உளுந்தும் நீங்க சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து இருக்கு பார்த்தீங்களா? தோல் உளுந்தா நீங்க சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து இன்னும் சிறப்பு. இல்லைங்க கருப்பு உளுந்து சேர்த்தா இன்னும் வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா, நீங்க நார்மலா நம்ம சேர்க்கக்கூடியது வெள்ளை உளுந்தே சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்துனா அந்த தோலோட இருக்கும். ஸோ அதுலேயுமே அதிகமான சத்துக்கள் இருக்கு. ஸோ பச்சை பயிறு சேர்த்து நீங்க இட்லியாக செய்யலாம். அடுத்து 5வது முக்கியமானது, இது நிறைய பேர் இப்போ சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள், உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, ராகி. ஸோ இந்த கேழ்வரகு நீங்கள் பயன்படுத்தும்போது அவ்வளவு சிறப்புங்க. ஸோ உடலுக்கு ரொம்ப நல்லது, இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது, உடல் எடையை நமக்கு வந்து குறைக்கக்கூடிய முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம்.